ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக குக்கர்லேயே இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு செர்ரி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். நான் இதில் 3 கலருமே ஆட் பண்ணியிருக்கேன். ரெட், க்ரீன், எல்லோ. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாதாம், முந்திரி இது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பிஸ்தா, வால்நட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக கிரேப் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து ஆரஞ்சு பழம் வாங்கி அதிலேருந்து ஜூஸ் போட்டு தான் இந்த கேக் செய்கிறேன். நீங்கள் கடைகளில் வாங்கின ஜூஸ் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கேக் செய்ய போகிறேன். உங்களால் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க முடியல அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்த நாள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ளம் கேக்கில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு அது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் பண்ணி இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறதுனால கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணுங்கிறதுக்காக ரொம்ப நேரமாக கேரமலைஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கேக்கில் கசப்பு தன்மை எடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சூடான தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட விட அது நல்லா மெல்ட் ஆகிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் மாவு பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதில் மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே சுகரில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு பொருட்கள் சேர்க்கும் போதே நம்ம பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்துக்கலாம். நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸை மட்டும் சேர்த்துக்காதீங்க, ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கேக் மாவு தயாராக இருக்குது.
இதை கேக் பேனில் மாற்றிடலாம். நான் இன்னைக்கு 8 இன்ச் அளவுக்கு கேக் பேன் எடுத்திருக்கேன். கேக் பேனில் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேப் பண்ணிடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே கீழே போய் ஸ்டோர் ஆயிரும். அதனால் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் கேக் செய்ய போகிறேன். குக்கரை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை குக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கேக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 80லேருந்து 90 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு 90 நிமிஷம் ஆகியிருக்கு. கேக்கை பேன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நம்ம மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.